ஆர்கே நகர் தொகுதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக கட்சியின் தலைமை எடுக்கும் முடிவை ஏற்க தயாராக இருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் குஷ்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஸ்டாலினுடன் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். தகவலுக்கு நான் என்ன பதில் கொடுக்க முடியும்? நீங்க என்ன விஷயம் சொல்றது அது மட்டும் சொல்லுங்க. அது ஏற்கனவே காலையில இருந்து கார்த்திகேயன் வந்து ஃபுல்லா ரோல் போயிட்டே இருக்கு. பிரேக்கிங் நியூஸ். இல்ல மேம், இது என்ன एक्चुअली வந்து நீங்க வந்து கண்டக்ட் பண்ற விருப்பமா இருக்கீங்க. இல்ல, அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹைகமாண்ட் என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் பண்ணுவேன். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. மறுபடியும் அதே விஷயத்தை பேசிட்டு இருந்தாக்கா அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இப்ப இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு. ஆமா, இந்த பட்டியல் எதுவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தெரியல. முகுல் சார் இன்னைக்கு தான் வராரு. இப்போ கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் முடிவு எடுப்பாங்க. ஆர்கே நகர்ல வந்து கண்டிப்பா வந்து ஒருவேளை தலைமை வந்து பணிதான் நீங்க வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. எந்த இடம் இருந்தாலும் தலைவரும் இங்கே தன்மான தலைவர் இளங்கோவன் அவர்களும், அங்கே ஹைகமாண்ட் அன்னை சோனியா காந்தி அவர்களும், இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் 3 பேரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் என்னோட முடிவு இருக்கும். கண்டிப்பா நீங்க பிரச்சாரம் பண்ணக்கூடிய நிலையில என்ன மாதிரியான விஷயங்கள் ஏடிஎம்கேக்கு எதிராக வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பிரச்சாரம் உண்மைதான் பேச போறோம். ஏன்னா இது வரைக்கும் அதிமுக ஆட்சி வந்து கடந்த 5 வருஷத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா மக்களுக்கு தெரியும். அவங்க என்னத்தான் இன்னைக்கு அம்மையா ஜெயலலிதா அவர்கள் மேடையில் பேசும்போது நாங்கள் 2011 விட்டு பட்டியலில் அந்த லிஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் நான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எந்த அளவுக்கு போய் இருக்குன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் அந்த பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஸோ உண்மை மட்டும்தான் பேச போகிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVK சீனிவாசன் ஆகட்டும், அகில இந்திய துணை காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆகட்டும், இவர்கள் இருவர் எந்த தொகுதியில் தன்னை போட்டியிட பணித்தாலும் அந்த தொகுதியில் போட்டியிட தயார் என அகில இந்திய செய்தி தொடர்பாளர் குஷ்பு நம்மிடம் தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் ஸ்டாலின்.